நம்மோடு இருந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கண நூலை தந்தது நம்முடைய தமிழ் மொழி. தொல்காப்பியத்துக்கு ஈடாக இன்னொரு நூல் கிடையாது அதற்கு சமமாக. அதற்கு பிறகு திருக்குறள் ஒரு அறநூல் வந்திருக்கிறது. திருக்குறளை பார்ப்பவர்கள் எல்லோரும் தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட முடியும். சைவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம், வைணவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம், சமணர்கள் தங்களை சார்ந்தவர் என்று சொல்வார்கள், பௌத்தர்கள் எங்களை பக்கம் உள்ளவர் என்று, அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் சீர்திருத்தவாதியாக அவரை பார்க்க முடியும், இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தராகவும் அவரை பார்க்க முடியும். அப்படியே சில குறள்கள் இருக்கின்றன. ஆக நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூலாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நூல் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது.